எழுந்தருளி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி மாரியம்மா தாயே பண்றதே தெரியல. அவர் பண்றது சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். எனக்கு அவருக்கும் ஒரே பட்டங்களை கேட்டா தானே தெரியும். கேட்டா தெரியும். அவர் நீ பண்றதால சரியா இருக்குமா? அப்படித்தான் சினிமா பாட்டு தான் பாடுறா. அப்படியே ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி பாடுறா. 60க்கு 60 ஆகி குறுக்கு 20 ஆகி நடந்துகிட்டு இருக்குது. எங்களுக்கு எழுதும் அவருக்கும் சாதிக்க வேண்டியது அப்படி கூட இருக்கட்டும். தயவு செஞ்சு வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. எப்படி பாட்டு பாரு அப்படி தெரியுமா? ஆசையா எங்கே கிடந்த எறப்படுத்த நாயம் அவர் எவ்வளவு அழகா பழைய பாட்டு ஊதிட்டு இருக்கிறாரு. நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்க? பழைய பாட்டு ஊதுறாரு. இப்படித்தான் ஊதுறாரா? உனக்கு நல்லா இருக்குதா? வெளியே வந்தா இந்த மாதிரி தான் பாட்டு ஊதிட்டு நான் எது சினிமா பாட்டு இப்படித்தான் பாட்டு ஊதிட்டு கோமாளி சொல்றேன். ஆசையா கோபமா மாசமா நேசமா பழைய பாட்டு ஆசையா கோபமா அவர் பாட்டு தான் பிள்ளைன்னு சொல்றேன். நீ ஏதாவது வாயை திறந்து ஏதாவது பாடு பார்க்கலாம். பாட்டு பிடிக்குதா? பிள்ளை இருக்கு. என்ன பிள்ளை? விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி அழுத்தணும். சோப்பு சீப்பு கண்ணாடி பாருங்க. அடுத்தது அது கூட வச்சிருப்பாரு. அக்கா மக வந்து என்னன்னா வலிச்சு ரோடா இருக்குது. ஒண்ணுமே இல்ல. என்ன பண்ணு? எவ்வளவு நாளைக்கு அது மட்டும் அப்படியே இது வேண்டாங்க. எவ்வளவு தப்பு தவறு பேசிட்டீங்க. இதுக்கு மேல அந்த ஆண்டவன் எம்பெருமாள் மேல ஒரு பாட்டு பாடுங்க. நினைச்சு விட்டாடா. எனக்கும் தங்கவேலுக்கும் அந்த சாய் மேல ஒரு பாட்டு பண்ணாதான் திருப்தியா இருக்கும். நானும் இந்த தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதுலயும் திருப்பதி வெங்கடாஜலபதியோட பாட்டுனா தங்கவேலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஆண்ட கோடி பிரமாண்ட நாயகா ஆண்டவா ஏழுகுள்ள வாடா. எங்க இருக்கிற சாமி சாமி திரு பாட்டு பிடிக்குது. எவ்வளவு ஒரு ஆசையா கேட்கறாங்க. ஆமா, திருப்பதி மலை வாழும் இதே மாதிரி பாடு. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. சீர்காழி கோவிந்தராஜ் செத்து போயிட்டாருன்னு வந்து இன்னும் உயிரோட தான் இருப்பாரு போல தெரியல. திருமகள்
அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன். அதில் ஆசை என்னும் நெய்யை போகமாட்டா ஆளுக்கிற வரிசைக்கு வேற ஒரு நெய்யை கொண்டாந்து ஊத்துட்டீங்கன்னா அப்படியே கிளுகிளுன்னு தான் முடியெல்லாம் காலி பண்ண விடுறேன். அந்த வேலைக்கெல்லாம் அவர் போறது இல்லை. நம்ம அருமை நண்பர்கள் அக்னி புயல் யூடியூப் சேனல் சார்பாக நம்முடைய நாடகத்தை லைவாகவும் வீடியோவாக அப்லோட் செய்து அருமை அண்ணார் அவர்களும் சேகர் அண்ணா அவர்களும் விடியும் முழுவதும் நம்மளுடைய நாடகத்திற்காக ஒளிபரப்பு செய்ய வந்திருக்கிறார். அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி கலந்த வணக்கத்தை நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அடிபெருமையில் தான் மிகுந்த பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ. என்றால் வான் என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன்,
இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒப்பான அழகு படைத்த என்னுடைய பெயர்தான் வான்மதி பெருந்துருவாள். அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒற்பற்ற அழகு படைத்த வேறோ பார்வதி என்று சொல்லப்பட்ட பெருந்துருவாள். அரிமான பேர். ஆமா, அப்படியே தக்காளி பழம் மாட்டம் உறவுலையா ஆமா. என்ன பார்த்த உடனே தான் தாத்தன் பிள்ளை பார்த்து அப்படியே தடுமாறுறேன். பார்த்து விட்டுட்டு வா. அம்மம்மா, இந்த பெயரோ பெருந்துருவாள். ஆயினும் உன் தாய் தந்தை யாரு? ஆயும் இல்ல நீயும் இல்ல. ஆயினுங்க இல்லம்மா, உன் தாய் தந்தை யாரு? நான் ஏதாவது ஒரு பக்கம் போட்டு சொல்லிடுறேன். அந்த பக்கரிசியகத்திலே என்று சொல்லக்கூடிய தவத்திலே சிறந்த ஒரு மகா முனிவர். அவரோ ஒரு மகா முனிவர் ரிஷி. அந்த ரிஷியினுடைய தவ வலிமையால வான்மதி பெருந்துருவான் நான் பிறந்தேன். என்னை பலராமனும் தேவதியும் ஆசை அன்போடு அழகுள்ள பெண்ணோட பெண்ணாக என்ன வாரி அணைத்து முத்தம் கொடுத்து கண்ணை இமை காற்பதை போல என்ன வளர்த்தி வந்தாங்க. வளர்த்தி வாலிபம் செய்து என்னை யாரிடத்துல கல்யாணம் செஞ்சு வச்சாங்க? என்னை யாருக்கு பிடிச்சு கொடுத்தாங்க? யாரிடத்தில் இன்னும் வல்ல அம்மம்மா. அதாவது இருந்தாலும் யாரிடத்தில் உனக்கு திருமணத்தை முடித்தார்கள்? ரொம்ப சாதாரணப்பட்ட இடம்லடி, பெரிய இடத்துல நான் கை வச்சிருக்கிறேன். பெரிய இடமா? திருட்டு வேலையா?
எங்க எஸ்பி இல்ல ஸ்டேட் பேங்க்ல வச்சியா இந்தியன் பேங்க்ல வச்சியா ஓவர்ஸ் பேங்க்ல ஏய்! வச்சியா பேங்கல் கை வைக்கலடி பின்னடா எங்க வீட்டுக்காரரு அப்பேற்பட்டவர் பேர் அரசன் பேர் விட்டாரா ஆமா அப்படினா யாரம்மா என் கணவர் ஆஹா டெல்லி அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய என் கணவர் துரியோதன மன்னன் அம்மா உங்க மனைவியா ஆமா தொட்டு விடாதம்மா எங்க அம்மா என்ன நீதி பேசக்கூடாதுன்னு சொன்னி எனக்கு கட்டளை இருக்கிறேன் அதனால அவரை மாலையிட்டு லக்கினகுமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகுள்ள மகன் சரிம்மா பெற்றெடுத்து சீர சிறப்போடு வாழ்ந்து வந்தாலும் ஏமா 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 செத்து போயிட்டா தலைமால பிக்க பெண் வைக்க இப்பதான் பெருமையா சொன்னா நல்லா பிரச்சனை சாவ சொல்றேன் ஏமா திடீர்னு சீரும் சிறப்போடு வாழ்ந்தோன்னு சொல்றேன் டக்குன்னு இருந்தா நான் என்னன்னு ஆகிறது தெரியாத மண்டை அதனால என் கணவர் என்னைக்கா இருந்தாலும் என்னிடத்துல சொல்லிட்டுதான் எங்க போறதா இருந்தாலும் போவாரு. இன்னைக்கு மட்டும் நம்ம கிட்ட சொல்லாத இந்த ஜாமத்துல நடு ஜாமத்துல ஒரு பொண்டாட்டி கிட்ட சொல்லாத புருஷ வெளியில போறாருன்னா என்ன காரணமா இருக்கும்? ஏப்பா உனக்கு தெரியுமா? இல்ல அவருக்கு உனக்கு தெரியுமா? முன்னாடி மூச்சு வைக்கிறது போவாரு. அவர்லாம் அந்த வேலை கிடையாது. அவர்லாம் அந்த வேலை கிடையாது. இங்கே வர சொல்லி போறது. ஓ இங்கே வீரமணி இதெல்லாம் உன்ன மாதிரி எதுக்கு சாமத்துக்கு சாம கோடைங்கய்யா அது இல்லடி. எதனால போறாரு? இந்நேரத்துக்கு போறாருன்னா என்ன காரணம் எதுக்குன்னு தெரியல. அப்படியா? அதனால அவர்தான் சொல்லாத போனான்னா நாம தான் போய் கேக்குறது. அடுத்தவங்களே கேக்குறோம். கேக்குறது நமக்கு என்ன பயம்? ஆமா போலாம் புறப்பட போலாம் ரெடி போலாம். உங்களுடைய குரலை கேட்ட உடனே அப்படியே நிக்கிறாரு. அப்படியே தலார் தலார்னு பலார் பலார்னு பார்த்து அந்த சந்திரனுடைய ஒளியில எப்படி சொல்லிக்குது கிட்ட போய் கோபமா இருக்கிறாரா நீ எப்பவும் போல சந்தோஷமா இருக்கிறாரு பாத்துட்டு நான் பேய்க்கே போயிருக்க மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னடா இல்ல என்னதான் ஏதோ ஒண்ணு நடக்கட்டும் விடு. என்னதான் நடக்கும் பயங்கரமான கோபத்துல இருக்கிறாருமா. என்ன கோபத்துல முடியாது. நடிப்பு அரக்கனாவே மாறிட்டான். நல்ல தம்பி இன்னைக்கு நடிப்பு அரக்கனா மாறிட்டீங்களே. இல்லம்மா அவ்வளவு பயம். என்ன சொல்றீங்க? ஆமாங்கிறேன். எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் பொம்பளை பார்த்து மனசு வச்சா எப்பேற்பட்ட கோபமும் இறங்கி போயிடும். அப்ப அது நீ முதிய போறது என்ன போச்சு எப்படிங்கிறான்னு பாக்கணும்ல. ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு போறேன். இப்போ நான் தூரமா இருக்கிறேன். இல்ல நானும் வரட்டுமா? ஒருத்தர உடனே போதும்.
அது என்ன? பாதம் பணிஞ்ச உடனே கண்ணே பெண்ணே சுகமாருன்னு சரி வாரி அழைத்து முத்தம் கொடுப்பாரு. எவ்வளவு கோபமா இருந்தாலும் இன்னைக்கு பாதம் பணிஞ்சு என்னைக்குமே காலை தொட்டாவே இறங்கி போயிடும். தொட்டாவே இறங்கி போயிருமா? கோவம் இன்னைக்கு இவ்வளவு கோபமா இருக்கிறாரு. ஒருவேளை இறங்க மாட்டேங்குதோ என்னமோ. சரி சரி, என்னைக்குமே அவர் தான் என்ன பஞ்சனை கூப்பிடுவாரு. பெண்ணே வா, இன்னைக்கு ஆசையா இருக்குது, நாம 2 பேரும் பாடுக்கலாம் அப்படின்னு அவரு தான் என்ன கூப்பிடுவாரு. இன்னைக்கு நாம தான் கூப்பிட்டு போறது. எத்தனை நாளைக்கு தான் ஒரு ஆம்பளைய கூப்பிடுவாங்க? ஏன்னா பொம்பளையும் ஒரு நாளைக்கு கூப்பிடணும்லன்னா நீ அப்படித்தான் எதிர்பார்ப்பு எடுக்கணும். மாப்பிள்ள நீ இருக்கிற அம்மா, அதனால இன்னைக்கு நாம கூப்பிடலாம். நம்ம புருஷன் தானே கூப்பிடுறோம். ஏன்னா இல்ல ஒன்னங்கன்னு கூப்பிடுறோம், இல்ல ஒன்னதான் கூப்பிடுறோம். நம்ப முடியாது. ஓட்டு காமிக்கா ஜெகனே நல்லா நல்லா மணியாட்டு சந்தோஷமா கட்டி அணைச்சு பஞ்சனியில் படுக்கிறதில்ல. என்னது என்ன கலரு கம்மியாகும்? கருப்புங்கிறது சிகப்புங்கிறது ஒரு நிறம் தான், அழகு கிடையாது. சரி, பஞ்சனி கூப்பிட்டு பாதத்தை பண்ணியும் அப்பயும் கோபம் தனியில, பஞ்சனி கூப்பிட்டும் கோபம் தனியில. என்னதான் உங்களுக்கு கோபம் அப்படின்னு நேரடியா கேட்டு போறது. கேளுங்கிறேன். மன்னா சந்திர கூலத்து மன்னா
இல்லாமல் தகாத மனிதம் சாஸ்திரம் கேட்டு கண்குளிர் அறவானே காலிக்கு தன்னை வெட்டி நங்கைய என் பாட்டன்கள் படி அது இப்ப நானுமே பயனோ ஆனே சந்திர குலத்து மன்னா இந்த தரணிக்கெல்லாம் அதிபதியா நீங்க இருக்கிறீங்களே இப்ப ஒண்டி ஒருவரா தன்னன் தனிமையா இந்த அத்ராவதி சாமத்துல இவ்வளவு கோபமா ஒருவர் தனியா நீங்க போற காரணம் என்ன எங்க போற எங்கயா போற முண்டா பிரச்சனை தின்னு பிள்ளாங்குவாரி சுத்தன முண்டா தாலி எடுத்து தவுத்தி மாடியில போட்டவன் டீ குடிக்கிறதுக்கு உண்டா சாமி என்ன போறீங்கன்னு கேட்டேன் என்ன போறீங்கன்னு தான் கேட்டேன்
அடியே ஏங்க பசிங்களையாலே கேளாய் ஆண்டவருடன் பாரப்போருக்கு முகூர்த்தங்களுக்கு இப்பதான் கால் எடுத்து வச்சேன். ஜனம் பிடிச்ச எங்க போற அப்படி ஆமா சாமிங்கிறே புறப்பட்டீங்கன்னு தாங்க கேட்ட அந்த ஆதமத்தை புண்டவாயம் பண்ணது கேட்டாங்க. அவனை சொல்றேங்க, அவன் அப்படி வந்து கேட்டுட்டாங்க. பசிங்களையாலே கேளாய் பாண்டவருடன் பாரப்போர். அதற்காக தங்கை இல்லாத சகாதேவனிடத்தில் பாரதப்போருக்காக நாளிட்டு முகத்தை கணிக்கணும். அதற்கு பிறகு கண்குளிர் அறவான காளிக்கு வெட்டி பழிவூட்டி பாரதப்போர் துவக்கம் செய்தார். பேரப்பிள்ளை பாரதப்போரில் ஜெயிப்பாடா ஜெயிப்பா என்று 886 ஆண்டு காலம் ஆயுள் உழைக்க. அதற்காக தான் இன்று நான் உலாவண்டியில் சென்று போகும்போது அவளை சின்ன எங்கடி எங்க போறது மாத்தி மாத்தி அடிச்ச அந்த குழாய் என்னத்துக்கு தாங்க? அடிப்பட்ட குழாய் தானே, இன்னும் கொஞ்சம் தாங்கிட்டு போடு. சாமி அரவான வெட்டி பழி கொடுக்கணுமா? ஐயோ இவர்தான் போறாரு, இவர்தான் இப்படி கூறு கட்டு போய் போறாரு. அந்த மனுஷன் தான் போறாரு. நீங்க தான் அப்படி போறீங்க அப்படின்னு எவ்வளவு கோபம் இருந்தாலும் நான் குமிஞ்ச என் வீட்டுக்காரு கோபம் இருக்காது. அதை பார்த்துட்டு அப்படின்னா அதனாலதான் குமிஞ்சுக்க கண்ணல பாக்குறது. அப்படியாவது என் புருஷனுக்கு கோபம் தெரியுமான்னு தான் நீங்க தான் போறாரு இவருதான் போறாருங்க இத்தனை பேர் இருக்கீங்களே. பெரியவர்கள் எல்லாம் இருக்கீங்க. மன்னாதி மன்னர் மகுடமுடி வேந்தர் ரிஷிகள் மகா முனிவர்கள் அத்தனை பேரு இருக்கிறீங்களா ஐயா? பெரியவர்களா ஐயா பெரியோரே
பொம்பளை உழுவுறது எப்படி உழுவுறாரு நான் வேணும்னா உழுவுறேன். தூக்கி விடணுங்க. ஒரு நேரத்துக்கு மூடி தூக்கி விடணும். ஒரு ஆறு உழுந்தா உங்க மனைவி அவளே எந்திரிக்கும். மனசு கொஞ்சம் உதச்சிட்டு உதச்சுட்டீங்க. நான் விரிச்சு விழுந்தான்னா ஒரு சேர்த்திட்டு விழுந்தாரு. இவர்தான் தம்பி புள்ள அரவான வெட்டி பலி கொடுக்கணும்னு போறாரு. ஐயா பெரியவர்களே, அமர்ந்திருக்கு ராஜர்களே, நீங்க எல்லாம் அமர்ந்திருக்கீங்களே, இவருக்கு ஒரு புத்திய சொல்லி தடுத்து நிறுத்தக்கூடாது. சகுனி பெரியோரே, சகலமும் தெரிந்தவரே, இவர் சொல்ற வார்த்தை தகுமா? இந்த உலகத்திலேயே அடுக்குமா? சுவாமி, தம்பி பிள்ளையாச்சே அந்த அரவா, அவனை வெட்டி பழி கொடுக்கணும்னு போறீங்களே, நம்ம புள்ள லக்கணகுமார வேறையா இல்ல நம்ம தம்பி புள்ள அந்த அரவா வேறையா? நம்ம புள்ளையும் ஒண்ணுதான், தம்பி புள்ளையும் நம்ம புள்ள மாதிரிதான். அந்த தம்பியோடைய புள்ளைய அரவான வெட்டி பலி கொடுத்து இந்த அகிலத்தை வாழணுமா? சாமி வேண்டாங்க, நம்ம புள்ள மாதிரிதாங்க அந்த புள்ளையும் வேண்டாம் சாமி. அப்பா வேண்டாம் சாமி. எல்லா குரு பெரியவர்களுக்கும் தெரியாத காரணத்தை எடுத்து சொல்றாப்பா. யாருக்கு தெரியாது போராடு தடுத்து நீங்க நிறுத்தக்கூடாதா? பாருங்க கொழுப்பு ஏறி போச்சுங்க. அவளுக்கு கொழுப்பு, அவளுக்கு வேற நம்ம பிள்ளை வேற கூடாது. இது நீதி நீ வந்து புக்கு சொல்லிட்டு போ பாடி அப்படின்னு யாரு வந்ததே தவறு தவறு. கோபத்தை தெரிஞ்சும் மறுபடியும் நாடி வந்திருக்கு. தெரியாது என்ன திண்ணி பிடிச்சிருக்கும். அடி கோபம் பொல்லாது பாரதி. அந்த மகனை பையனை வெட்டி பலி கொடுத்தா நாட்டை ஆடலான்னு சொன்னீங்களே, இதுக்கு முன்னாடி பாண்டவரை கொண்டுட்டா நாட்டை சுலபமா ஆண்டலான்னு எத்தனையோ வஞ்சக பாண்டவர்கள் செஞ்சீங்களே, உங்களால முடிஞ்சுதா? கைலாவாத புண்டங்க அது இவ்வளவு வஞ்சகம் செய்து ஒண்ணும் முடியல, இவ்வளவு செஞ்சோம்.
வழிகளில பொய்க்குழி வெட்டி வச்சீங்க, நடக்க வழியில நச்சுமுளை நட்டு வச்சீங்க, குளிக்கிற குளத்துல கூர்வசி நட்டு வச்சீங்க, படுக்கிற பாயில பாம்ப விட்டீங்க. அதுக்கும் பாண்டவரை ஒண்ணும் செய்ய முடியல. சூதனால் பகடையாடி நாடு நகரத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு காட்டுக்கு ஓட்டினா அப்பயாவது சாவாங்கன்னு சொல்லி எல்லா நாடு நகரம் நவநீத செங்கோல் உப்பு சட்டி வரையோடு முதலானத பாண்டவரிடத்திலிருந்து நீங்க பகடையில தோற்க செஞ்சு எல்லாத்தையும் அபகரிச்சு காட்டுக்கு ஓட்டுனீங்க. கட்டளையும் போட்டீங்க. 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அந்நியாத வாசம்னு இந்த 13 காலமும் முடிச்சு வந்தாங்க. அப்பயும் அவங்கள ஒண்ணும் செய்ய முடியல. இப்ப பார்க்க போறோம் தூக்க செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேலேயாவது ஏதாவது முடியுமா உங்களால? சாமி, இவ்வளவு செஞ்சும் பாண்டவரை ஒண்ணும் செய்ய முடியலையே. இவ்வளவு உனக்கு பட்டும் புத்தி இல்லையா? இந்த பாராண்ட பூமியில கெட்டும் புத்தி இல்லையா? உனக்கு கேடு கட்டும் மதி இல்லாத ஒரு இடத்துல என்னத்துக்கு ஓடிட்டே பேர் சொன்னாங்க. யார் பேர் சொன்னாலும் அவங்க புத்தி எனக்கு கேட்கல. சொன்னாங்க என் பேச்சு கேட்கலன்னா நக்கு கொடுத்துருவாங்க. தாலி கட்டி மனைவி சொல்லிதான் இந்த வார்த்தை கேட்கும்படியான எத்தனையோ குடும்பங்களும் செஞ்ச பாண்டவருக்கு நீ ஒண்ணும் செய்ய முடியல. அதனால பாண்டவருக்கு கொஞ்சம் இதுக்கு மேலேயாவது பாண்டவர் ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால பாண்டவருக்கு சரிபாதி நாடு அவங்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களும் நம்ம நாட்டிலே இருப்பாங்க, நாமளும் இங்க இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாங்க. பாண்டவருக்கு பாதி ராஜ்யம் எங்களுக்கு எவ்வளவு கேக்குறாங்களோ அதை கொடுத்துருங்க. யார் சொல்லி கேட்கறேன் கொடுத்துடலாங்க. நான் ரெடியா கொடுக்கறது ரெடியாகிறாரா? நீ மண்டி போடு போடுமா என்னடி பார்த்தாலும்
பொல்லாத ஒரு சொப்பனம் கண்டங்க. பொல்லாத கனவு. இந்த பெண்ஜாதி நான் கண்டு இருக்கிறேன். அந்த கனவு எப்படி தெரியுமா? சுவாமி, நமக்கும் கௌரவருக்கும் பாரத போர் யுத்தம் நடக்கும்படி கனவு கண்டங்க. அது சாமி, அந்த பாரத போர்க்களத்துல உங்க ரஜகத துரகபதாதி சேனைகள் 11 அக்கரோடி சேனையும் பாரத போர்ல மடிந்து கிடக்கும்படி கனவு கண்டேன். அந்த ஆயனார் சாரதி ஓட்ட கண்டேன். அந்த அர்ஜுனன் வில்லெடுத்து சண்டைக்கு அந்த ரணகலத்துக்கு வரும்படி கனவு கண்டேன். அந்த அர்ஜுனுடைய பானத்தினால எல்லா சேனைகளையும் இழந்து நீங்க ஒண்டி ஒருவரா நீங்க தன்னந்தனிமையா ரணகலத்துல தவித்து புலம்பும் போது அந்த வீமனின் கதையால உங்களை அடித்து தரணியில சாட்சி அந்த வீமன் உங்களை மடிக்கும்படி நான் கனவு கண்டங்க. மன்னவனே மாண்டு விட்டாயான்னு சொல்லி மாரடித்து மயிர் விரித்து மாண்டு போனாயா மன்னான்னு சொல்லி உன் மேல விழுந்து என்ன கதரும்படி கனவு கண்டு சாமி. கனவு கண்டதாவது முன்னாடி பொய்யான வாசகத்தை சொல்லி பெண்ஜாதி கனவு கண்டாது கட்டிய புருஷனுக்கு தான் அது பலிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் வேண்டான்னு சொல்றேன். சாமி, இந்த பெண் வார்த்தை கேட்டு போங்க. வேண்டாம் சாமி, கேட்டு போங்க. யாரு மாட்டு தெரியுமா? நான் போட்டு இவளிடத்துல வாது கொடுத்த மாதிரி எதிரிடத்துல வாது கொடுத்தமா காரியம் சித்தி ஆகாது. பொறுமையா உரையாடி காரியத்தை சாதிக்கணும். அதனால உபலாவணி தேடி போகலாம். புறப்படுவா. துரியோதன மன்னனாக பட்டவர் தன் மனைவியிடம் விடைபெற்று உபலாயம் தேடி சகாதேவனை தேடி போய் கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் சகாதேவ கண்மணி சபையின் நண்பார் அவரால் மற்றவே இருக்கிறார். நானும் அமைச்சரா இருந்தா இங்க போக்கஸ் லைட்ல கூத்தாடிட்டு இருக்கிறேன். எங்க போய் நின்று இருப்பேன், எந்த இடத்துல இருப்பேன்?
இதான் வாய்ப்புண்டா செலவுடா, இதான் வாய்ப்புண்டா. எதுக்கு இல்ல அமைச்சரா வரத்துக்கு. வாடாங்க சாமி இன்னும் அப்படியே நெருப்புல பத்த வைக்கிற மாதிரி இருக்குது. அடி அடி இதெல்லாம் ஒரு மனசராடா நீ. கொஞ்ச நாளும் உரைக்குதா, கொஞ்ச நாள் அடிக்கிறது வலிக்குதான். நம்ம தட்டுல 6 அடிக்கிறதுமே வலிக்கிறதில்ல. ஏப்பா இங்கதான் டெய்லி அடி வாங்கி மறுத்து போய் கிடைக்குது. ஒரு செத்து போன பாம்பு அடிக்கிறது ஒண்ணு. இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகம். பகவான் கலபலி பாரத போர்களும் யுத்தம் துவக்கம். ரவான் கலபலி என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யாராக வந்துள்ளேன்? யாருக்கு தெரியும் நீ யாராக வந்தியோ, என்ன பண்ண போறியோ? இதெல்லாமா கேட்கணும். எப்படி தரவன அப்படித்தாயா? என்ன பையடிக்கிற காய்ச்சல்? ஒரு வெத்தலைப்பா கூட போடுறதுக்கு இல்ல. இருந்தாலும் இன்னமும் அதாவது இங்கேனும் வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம அருமை நண்பர் மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய நம்ம அக்னி புயல் யூடியூப் சேனல் சேகரனார் அவர்கள் இன்று நமக்காக இங்கு அமர்ந்து இன்று நம்முடைய நாடகத்தை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பமும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுடைய குடும்பங்களும் எப்படி வாழ வேண்டும்? அருகு போல் வேறொன்று ஆளிலை போல் தலதலைத்து மூங்கில் போல் தலதலைத்து ஆண்டு பலன் நீண்டு வாழ நோயிற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு சுகமாக வாழ வேண்டும் என்று அம்மனை வேண்டுகிறேன். வணக்கம். நான் யார் என்று தடுமாறதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்பப்ப வந்துட்டே இருக்கணும். ஐயா சாஸ்திரம் தனக்கு தீபமாக வந்த என் பெயர்தான் சாஸ்திரத்தில் பேரும் புகழும் வாய்ந்தவன். என் பெயரோ சகாதேவன். சகாதேவ கண்மணிக்கே சந்திரகுலம் பாண்டு மகாராஜ்
தர்மராஜன் தந்தையார் ராஜனுக்கும் குந்தமாதேவி மந்தாரதேவிக்கும் பாண்டவர்கள் நாங்கள் ஐவர் ஜனித்தோம். அப்படி ஐவராக பிறந்து ஆண்ட நாடு டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம் ஆதியிலே ஆண்ட நாடு அஸ்தினாபுரம் பாவியாய் விளங்கக்கூடிய துரியனால் வஞ்சிக்கப்பட்ட பாண்டவர்கள் 12 ஆண்டு காலகம் ஓராண்டு அஞ்ஞானவாசம் இவர்தான் பாண்டவர் என்று யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து வந்தால் நாடு என்று பெரியோர் சொல்ல பெரியோரின் வார்த்தையை கேட்டு 12 முடித்து ஓராண்டு அஞ்ஞானவாசத்தையும் கழித்து நாடு கேட்க கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். அதனால் நாங்க எங்க இருக்கோம்? இந்த உபலாவண்யத்தில் இருக்கோம். இந்த உபலாவண்யத்திலே பாண்டவர்கள் என் அண்ணனாய் விழக்கூடிய தர்மராஜன், பீமன், அர்ஜுனன், நகுலன், அருங்கிலை, திரௌபதி அனைவற்று பேர்களும் உள்ளே அதாவது இன்றையாகி கொண்டிருக்காங்க. இரவு நேரத்துல எனக்கு இன்னைக்கு என்ன வேலை? காவல் புரியக்கூடிய வேலை. ஐவர்களுக்கும் பாடி கூடாரத்தில் காவல். ஆமா, இந்த உபலாவண்யம் என்று சொல்லக்கூடிய நகரில நான் இரவு நேரத்திலே காவல் புரிந்தாலும் என்னவோ தெரியல, எனக்கு ஏதோ சத்தமாகுது. சகாதேவா, தம்பி சகாதேவா என்று என்னை உரிமையோட கூப்பிடுறது யாரு? தர்மராஜன். உங்களுக்கு கோடி கோடியா செஞ்சிருப்பேன். செஞ்ச குற்றத்தை எல்லாம் பொறுத்து கொண்டே அண்ணான்னு ஒரு முறை சொல்றா கண்ணு. உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு கோபமும் கிடையாது. அண்ணா அண்ணா சருணமே சருணமண்ணா.
அண்ணா அடியேன் பாதங்களுக்கு யார் விளக்கக்கூடிய சகாதேவன் பாதத்தை பணிகின்றேன் அண்ணா. ஆகட்டுங்களா கண்மணி சகாதேவா? இன்றுமே இல்லாமல் இந்த அர்த்தாத்திரி சாமத்துல ஒண்டி ஒருவராக தன்னன் தனிமையாக அண்ணா அண்ணா நாட்டு நாட்டு மன்னவா இந்த இரவோடு இரவாக தன்னன் தனிமையாக என்ன தேடி வந்திருக்கீங்களே. ஐவர்கள் என்று சொன்னா தங்களுக்கு அறவே ஆகாது. பாண்டவர் என்று சொன்னா உங்களுக்கு உங்கள் மேல் பழி உண்டு. அப்படி என்று சொல்லக்கூடிய தாங்கள் அண்ணா இந்த இரவு நேரத்துல என்னை தேடி வந்திருக்கீங்களே, என்னன்னா காரணம்? நல்வரைக்கிலையோ நான் என் ஞானி ஆகிய சகாதேவா அண்ணாவாகி உன்னை நாடி வந்த காரணத்தை சொன்னா என்ன கோவிப்பாயா? நீங்க யாரு? எனக்கு அண்ணா தம்பி. தம்பியிடத்திலே அண்ணார் கேட்டா நான் ஏன்னா உங்ககிட்ட கோபிக்க போறேன்? நீ எது சொன்னாலும் உன் மேல எனக்கு கோபம் இல்லை அண்ணா அப்படின்னு ஒரு முத்தம். நீ எதை சொன்னாலும் உன் மேல கோபம் இல்லடா. அண்ணன் எதுக்காக ஒண்ணு நாடி வந்தேன்னு தெரியுமா? எதுக்காகன்னா வந்தீங்க? தம்பி மாமன் தேவர் அவர் வைத்துட்டார் ஒரு முகத்தங்கள்.
பாரதப்போர் முகத்து வைத்தது யாரு? மாமனாகிய பரந்தாமன் அண்ணன் 10 நாள் பாரதப்போர் முகத்தை வைத்தாருல்ல, வச்சிருக்காரு. அந்த பாரதப்போருக்காக உன்னிடம் சாஸ்திரம் கேட்க வந்தேன். ஏன்னா நாள் வரைக்கும் இறைவனாகி ஞானியாகி சகாதேவன் உறுதியாக சாஸ்திரம் கணிச்சு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கருத்தினிலே மெச்சி நான் உறுதியா உன்னையே நம்பி வந்தனடா கண்மணி. அண்ணா என்னமாய் தூணிந்து வந்தீரோ இந்த சகாதேவன் கொஞ்சமோ இடம் செய்வான் என்று மனதில் ஏதாவது நினைச்சீங்களா? அப்படியே சகாதேவன் இடம் செய்ய மாட்டான் நம்பிக்கை தானே வந்திருக்கேன். சாஸ்திரம் என்பது ஒரு பொதுவான ஒரு விஷயம். எதிராளிக்கு ஒரு சாஸ்திரம், பகையாளிக்கு ஒரு சாஸ்திரம், உறவாளிக்கு ஒரு சாஸ்திரம் என்கிட்ட கிடையாது. சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவே. இதோ ஆகாயம் பொதுவு, சந்திரம் பொதுவு, சூரியன் பொதுவு, ஓடக்கூடிய ஜலம் பொதுவு, 10 பேர் போகக்கூடிய தடம் பொதுவு. அதுபோலதான் சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான் சாஸ்திரம். எதிராளிக்கு ஒரு சாஸ்திரம், உறவாளிக்கு ஒரு சாஸ்திரம் என்கிட்ட கிடையாதுண்ணா. அண்ணா சாஸ்திரம் கணிக்கலாம்னு வந்திருக்குன்னு கேட்டீங்க. சரிண்ணா, இவ்வளவு தூரம் வந்திருக்குங்க. சாஸ்திரம் கட்டி கொடுறா தம்பி, சாஸ்திரம் கட்டி கொடுறா தம்பி தான் சொல்றீங்களே தவிர ஒரு பொருளை குறித்து இது நடக்குமான்னு கேட்டா சொல்லலாம். பொதுவா சாஸ்திரம் கட்டி கொடுங்க, நான் எதை வச்சு நான் கட்டி கொடுப்பேன்? ஒரு பொருளை குறித்து கேட்டா ஜெயம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கணித்து அப்பதான் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு குறித்து கேட்டா பரவாயில்ல, பொதுவா சாஸ்திரம் கணிக்க முடியாதா? கணிக்க முடியாதுண்ணா தம்பி. நாம் மனதில் நினைத்த பொருளை குறித்து உன்னிடத்தில் கேட்டா என் மேல் கோவிப்பியா? அண்ணா உன் மேல எனக்கு எதுக்கு நான் கோவம்? அண்ணா நீ எதை கேட்டாலும் உன் மேல எனக்கு கோவம் இல்லை. ஒரு மொத்தம் எதை கேட்டாலும் உன் மேல எனக்கு கோவமே என்ன காரியத்தில் நினைச்சு உங்ககிட்ட வந்திருக்கு தெரியுமா? எதை குறித்து சாதகம் கேட்க போகிறது தெரியுமா தம்பி? அண்ணா கண்ணே தருமச்சி ரம்மானுக்கு இப்ப எனக்கு தாய் தேரும் நீ சொல்லுவ அம்மாடா கண்ணு.
நடக்குதுல்ல ராமனாகிய பரந்தாம முகூர்த்தம் கட்டிட்டாரு. ஆமா, இந்த பாரத போர்ல போரிலே தர்மராஜன் முதல் இந்த சகாதேவன் வரை 5 பேத்து சிரத்தையும் நான் அறுக்கணும். ஓஹோ, 5 பேத்து சிரம் அறுந்து தண்ணியில விழணும். விழணும். நானே இந்த உலகத்தை ஆளணும். நீயே நாட்டை ஆளணும். அதனால நீ உயிரோட யாரும் இருக்க கூடாது. நான் என்ன செய்தா உங்க 5 பேருக்கு சிரமம் அறுக்கும் இந்த பாரத போர்ல அதுக்கு கண்ணு சகாதேவா அதுதான் இந்த அர்த்தராத்திரி சாமத்தில எங்கள் 5 சிரமம் அருந்து தரணியிலே விழணும். நீயே இந்த அகிலத்தை ஆளணும். அதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்காக வேண்டிதான் சாஸ்திரம் கணிக்க வந்தீங்களா அண்ணா? இந்த பாரத போர்ல நீங்க என்ன செஞ்சா எங்க 5 சிரமம் அருந்து விழும்படி எப்படி இருக்கு தெரியுமா சாஸ்திரம்? என்ன செஞ்சு அரு பண்ணி செத்து போவீங்க. அப்படியா? சொல்லுங்க அண்ணா. காலி பூஜை செய்து ஆமா காளிக்கு பூஜை செய்யணும் தான் சொல்றேன் தவிர்த்து அதனுடைய விதிமுறைகள் என்னன்னு நீ ஜாவறதுக்கு விதிமுறை வேணும்ல. பூஜை பண்ணு பூஜை பண்ணணும். எந்த விதத்தை என்ன பூஜை பண்றது, எந்த விதத்தை என்ன பூஜை செஞ்சா நீங்க 5 பேருக்கு சாப்பிடுங்க அதுக்கு விளக்கம் சொல்லலாம். கண்ணு பொண்ணு பூஜை பண்ணணும். பூஜை பண்ண நீங்க செஞ்சு போயிருவீங்களா? அண்ணா, காளியாய்க்கு பலி கொடுக்கணும். பலின்னா நரபலி கொடுக்கணும். நரபலியா? ஆமா. என்னைக்கு? அண்ணா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை விட்டு அடுத்த மறுநாள் நிறைந்த, அதாவது ஒரு சாமத்தை விட்டு மறு சாமத்துக்கு மேல நிறைந்த அமாவாசை நாள் ஞாயிற்றுக்கிழமை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9 கிரகமும் ஆட்சி உச்சநிலை சரி பெற்று சத்ரு சங்கார யோகம் பெற்றிருக்கு. யோகம் அந்த நேரத்தில் 9 கிரகமும் ஆட்சி உச்சம் பெற்று சத்ருக்களை சங்காரம் செய்யக்கூடிய யோகம் அந்த நேரத்துல வருது. அந்த நேரத்துல எப்பேற்பட்ட புருஷன் தாய்க்கு தலைப்புல ஒரே மகனா இருக்கணும், தலைப்புள்ள ஒரே மகன், அவன் பரம முடிதிரித்தவனா இருக்கணும், எதிர்ரோமம் எதிர்கூரம் படைத்தவனா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒருவனை கொண்டு வந்து காளியம்மன் கோவில் முன்பதாக வெட்டி பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து உன் ஆயுதத்துக்கு ரத்த குறியா இட்டா அப்பேற்பட்ட பாலகன காளிக்கு பூர்த்த செய்து என் ஆயுதத்துக்கு ரத்த குரு இட்டு பாத போர் துவக்கம் செய்தா போய் முடிய தெரியுமா? முடியாது சொல்றாங்க. வெகையை மன்னால் கொல்லோ, வேதனை உடும்பு கொல்லோ. அந்த ஒகைய சிம்மத்தன்னை ஒகைய மதையானை வெல்லோ. அகாலமறியாக்கில்லை அளவத்தை தேரை கொல்ல. நீங்களே ஜெயமடைவி என் அண்ணா. எப்படி தெரியுமா? நீ நான் சொன்னது போல பலி கொடுத்துட்டா வேங்கையை என்னைக்கும் மான வேங்கை தான் கொல்லும். ஆனா இது இப்படி இல்ல, வேங்கையை மான் தான் கொல்லும், வேதனை உடும்பு கொண்டு போடும். வேதனை உடும்பு கொண்டு போடும். ஆமாண்ணா, அது மட்டுமல்ல, அங்காளம் அறியாக்கில்லை அறவத்தை தேரை கொல்லும். ஆமா, முழுங்கி போடும். அப்படி ஆமாண்ணா, அந்த மாதிரி இந்த நேரத்துல நீ பலி கொடுத்தீனா எல்லாம் அப்படிதான் முடியும். அப்படியே நீங்க அதெல்லாம் நீங்கும். பொங்கிய சிம்மம் என்னைக்கும் காட்டுக்கு ராஜா சிங்கம், ஆனா அந்த சிங்கத்தையே மத யானை வென்றுபடும். அப்பேற்பட்ட நேரத்துல பலி கொடுத்தா நீங்க அதெல்லாம் நீங்கும், நீங்களே ஜெயம் அடைவி. அந்த லட்சியத்துக்கு அப்ப பிள்ளையே பலி கொடுத்தா நீங்க 5 பேர் சாவது உறுதி. அப்ப சந்தேகம் இல்லை அண்ணா. அப்படி ஒருவேளை தவறினா அது எப்படி முடியுமா? அடி மத கத்திலே பட்ட பஞ்சை போ
அப்படி ஒருவேளை கொடுக்க தவறிட்டா இந்த ஆடி மாசத்துல காத்து வரும் பாத்தியா, ஒரே கரும்புழுதி செம்புழுதியா அப்படியே வரும் பாத்தியா, அதுல ஒரு இலவம் பஞ்சு சிக்கனா அது என்ன கெதி ஆகும், பஞ்சு பஞ்சா பறக்கும். அது போல உன்னுடைய அரவப்படையெல்லாம் பஞ்சு பஞ்சா பறந்துடும். அப்படியே கட்ட பிள்ளை பலி கொடுத்தா நீங்க சாவது உறுதி. நாங்க ஐவரும் சாவது உறுதி. எப்படி நீ செத்தா போது அண்ணா, அப்படி பலி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க சாவது உறுதி. குடுக்க தவறிட்டா அரவ படையெல்லாம் ஆடி மாத காத்துல அகப்பட்ட இலவு கொஞ்சம் பறந்து போகும். பறந்துடும் அப்படியே பஞ்சு பஞ்சா கொடுத்தா நாங்க சாவது உறுதி. சகாதேவா, அண்ணன் என்னடா நம்ம கிட்ட இப்படி கேட்டானு என் மேல கோவமா? உன் மேல எனக்கு எதுக்குன்னா கோவம்? ஒரு முத்தம் ஒரு அண்ணன் அண்ணா போயிட்டு வரலாம். இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எப்படி தன்னமையால அங்கதான் இருக்க ஒண்டியுமா? அண்ணனாகிய மலகிரியுமே அதான் தூங்கி கொண்டிருக்கிறாரு. இவ்வளவு தூரம் வந்து எங்க அண்ணனை பார்க்காத போல நல்லா இருக்காது. எங்க அண்ணனை எழுப்பிட்டு ஏன்னா நாலு வேதம் 6 சாய்த்தன நகுண்டு நன்னூல்கள் வாசித்த என் தம்பி படிச்சு பதற போயிட்டான். ஏங்கண்ணா ஏன்னா அப்படி சொல்ற? ஏன்டா இவ்வளவு இப்படி கெட்டு போயிட்டேன்? ஏன்டா 5 பேர் தூங்குறாங்க, அவங்க தூங்கலை போய் நித்திரை கிடைச்சா நித்திரை பங்கல்ல நித்திரைக்கு பங்கு வந்துருக்கீங்களா? சரிண்ணா, அதனால நானும் நீயும் உரையாடணும்ல. இந்த ரகசியம் உன்னோட இருக்கணும் இல்ல என்னோட இருக்கணும். அந்த மாதிரி யாரும் சொல்லிப்பாரா? இது தெரியக்கூடாதா? சரிண்ணா, நீங்க சொல்லிருக்கும் போது நான் சொல்லுவேனா? சரி சொல்ல மாட்டேனா? சரி போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. சரி, ஒரே ஒண்ணு அரவாங்கட்ட மட்டும் நான் உயிர் தானம் வாங்கிக்கிட்டேன். பாண்டவரை நம்மளோட பாடுற போற முடிஞ்ச மாதிரி நிர்மலச்சாரலைக்கு போலாமா? காரியம் வெற்றி. வெட்டியா? வெற்றி வெற்றி இந்த மாதிரி நான் போய் காரியம் வெற்றின்னு சொல்லுவா. காரி வெற்றி நிர்மலச்சாரலைக்கு போலாமா? சாஸ்திரம் கடித்து அரவானை பார்ப்பதற்கு இருமலச்சாரல் போய் கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் நல்ல அரவான் சபையர் அவர்களால் பட்டதை இருக்கிறார்.